வணக்கம் தோழர்களே. கவியுவன் செந்தில்குமார் பக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வார கவிதை முதுமையில் இருக்கும் ஒரு தம்பதியினர் அவர்களின் தனிமையை பற்றிய கவிதை. முதுமையில் இருக்கும் ஆணின் கண்ணோட்டத்திலிருந்து கவிதை தொடங்குகிறது. இதோ கவிதை. புயல் மையம் கொண்டது, முதுமையில் தனிமை. அமைதி பெறும் இரவில் அமைதி இழந்து கட்டிலில் கிடக்கிறேன் நான். அமைதி பெறும் இரவில் அமைதி இழந்து கட்டிலில் கிடக்கிறேன் நான். குழிவிழுந்த கட்டிலின் கயிறு என் இளமையின் தளர்வை சொல்லும். தாழ்வார கல்நார் கூரை வடிக்கும் மழை நீரானது தரையில் எறும்பு புற்றை கரைக்கும்போது என் தைரியமும் கரையத் தொடங்கியது. மின்வெட்டுகளிடையே அணைந்து எரியும் மின்விளக்குகள் மின்னலை பாய்ச்சியது என் நெஞ்சில். ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி ஓய்வெடுக்க நின்றபோது எனக்குள் புயல் வீசத் தொடங்கியது. மேற்கூரையில் விழும் மழை துளிகளும் சுவர் கடிகாரத்தில் சுழலும் முள்ளும் டிக் டிக் திக் திக் என ஒலித்தது என் இதயச் சுவரில். கண்ணாடி தொட்டிக்குள் கவலையின்றி நீந்துகின்றன என் வளர்ப்பு மீன்கள். வீட்டுக்குள் மிதக்கிறேன் தனிமை படகில் நான். இரவின் இருள் எனக்கு பயமில்லை, கார் முகில் இருளே பயம் எனக்கு. வியாதிகளுக்கு பயமில்லை, வயோதிக தனிமைக்கே பயம் எனக்கு. மழை துளி மண்ணில் விழும்போது என் மனதினில் எழுகிறது நினைவு வாசம். என் குழந்தைகளை கண்டித்திருக்கிறேன், மழையில் நனையாதே, சளி பிடித்துவிடும் என்று. எங்களுக்கு மழை பிடித்திருக்கிறதே அப்பா என்று விளையாட்டாய் சொன்னதாக நினைவு. அன்று என் பிள்ளைகள் மழை நீரில் விட்ட காகித கப்பல் என் நினைவில் மிதக்கிறது மூழ்காமல். நினைவிலிருந்து தடுமாறி எழுந்தேன். உறங்கிக் கொண்டிருக்கும் என் மனைவியின் கைகளை பற்றினேன். தனிமையின் இரவில் நிழல் நீ என்றால் ஒளி நான் என்று உணர்த்தினாள். தனிமையின் இரவில் நிழல் நீ என்றால் ஒளி நான் என்று உணர்த்தினாள். என் கண்களில் புயல் மையம் கொண்டது. நன்றி தோழர்களே. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கவிதையை லைக் செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.